இப்போ ஜிபே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மெசேஜ் வந்து சென்ட் ஆகாது. அதனால உங்க பேங்க் வந்து வெரிஃபை ஆகாம இருக்கும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூ வந்து நீங்க சார்ட் அவுட் பண்ணணும்னா, நீங்க முதல்ல வந்து உங்க மொபைல் டேட்டா பேக்கேஜ் வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துக்கோங்க. எஸ்எம்எஸ் இருக்க பேக்கேஜா முதல்ல ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. இது பண்ணிட்டக்கு அப்புறமாவும் வந்து உங்களுக்கு வந்து இஷ்யூ வந்து இருக்கும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க மெசேஜுக்கு போங்க. மெசேஜுக்கு போனீங்கன்னா, செட்டிங்ஸ் போயிட்டு அதில அட்வான்ஸ் செட்டிங்ஸ் இல்ல அடிஷனல் செட்டிங்ஸ் நீங்க போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி எஸ்எம்எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். இது வந்து ஒவ்வொரு நெட்வொர்க்குக்கு வந்து ஒரு நம்பர் வந்து இருக்குங்க. எஸ்எம்எஸ்சி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. நான் யூஸ் பண்றது வந்து பிஎஸ்என்எல் நம்பர். நான் வந்து பிஎஸ்என்எல்லுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு இது இருக்குங்க. அத வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதோ இருக்கு பாருங்க. தமிழ்நாட்டோட எஸ்எம்எஸ்சி நம்பர் வந்து இதுதான் பிஎஸ்என்எல்லோடது. இது வந்து நான் செட் பண்ணிட்டு, இப்போ போயிட்டு நான் அந்த எந்த யுபிஐயோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஜிபேயோ, ஃபோன்பேயோ நான் பண்றது வந்து இப்போ வந்து ஃபோன்பேல வந்து நான் உங்களுக்கு பண்றேன். அது நம்ம எஸ்எம்எஸ்சி போட்டு கரெக்ட்டா பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நீங்க உங்க பேங்க் அக்கவுண்ட் வந்து வெரிஃபிகேஷன் நீங்க இப்போ குடுத்தீங்க அப்படின்னா, அந்த எரர் வந்து சார்ட் அவுட் ஆயிடுங்க. பாருங்க. முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து அந்த இது வந்து வெரிஃபிகேஷனுக்காக போகுது. அவ்வளோதாங்க. வெரிஃபை ஆயிடுச்சுங்க. முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பேங்க் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துரும். அவ்வளோதாங்க. எஸ்எம்எஸ்சி மட்டும் நீங்க சார்ட் அவுட் பண்ணீங்கன்னா, இந்த இஷ்யூ வந்து சார்ட் அவுட் ஆயிடும். தேங்க் யூ.